எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சாஸ்ல உள்ள இன்பில்ட்டான மாடியூல்ஸ் ஓகேங்களா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டீட்டெயிலெலாம் பார்க்க போகிறது கிடையாது. பிகாஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் தூங்கிடுவீங்க. இந்த டாக்குமெண்டேஷன் படி நான் வந்து உங்களுக்கு சொல்லி தந்தேன் அப்படின்னா டாக்குமெண்டேஷன் நல்லா தாங்க இருக்குது, நான் அதை பற்றி குறை சொல்லலை. பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இது நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்களே வந்து இல்லை நம்ம ஏதாச்சும் ப்ராக்டிக்கலாக நம்ம ப்ராஜெக்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நீங்கள் அதை கற்றுப்பீங்க ஓகேவா. இல்லைனா வந்து ஒரு மாதிரி போராக தான் நீங்கள் உங்களுக்கு திங்க் ஆகும். ஸோ எனக்கு ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் எனக்கு வந்து ஒரு மாதிரி போராக ஃபீல் ஆச்சு. அதனால தான் அந்த டாபிக் நான் வந்து ஃபுல்லாக நான் கவர் பண்ண போது கிடையாது. சப்போஸ் இதுக்கான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்டேஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி மோஸ்ட்லி மற்ற எல்லா இம்பார்ட்டன்ட் நம்ம எடுத்துருக்கோம். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் இது நம்ம ப்ராக்டிக்கலாக வரும்போது நம்ம லேர்ன் பண்ணி நம்ம கற்றுக்க போகிறோம் ஓகேவா. ஃபைன், சூப்பர். ஸோ பில்ட்இன் மாடியூல்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாஸ் வந்து இது மாதிரி எல்லா டேட்டா டைப்புக்கும் தந்திருக்காங்க. லைக் கலராக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கலராக இருக்கட்டும், இல்லை வந்து லிஸ்ட்டாக இருக்கட்டும், மேப்பாக இருக்கட்டும், அப்புறமா வந்து மேத்தாக இருக்கட்டும். மேத்னா மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஓகேவா, அதுக்கான ஃபார்முலாஸ்லாம் அதில் இருக்கும் சிலது. அண்ட் மெட்டா, செலக்டர், ஸ்ட்ரிங் அது மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு எதெல்லாம் வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் திங் என்ன அப்படின்னா, இந்த சாஸ் கலரில் வந்து ஆக்சுவலி நான் எப்படி யூஸ் பண்ண மட்டும் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுறேன் குயிக்காக. ஸோ இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா என்ன பண்ணலாம், சேம் இதே எக்ஸாம்பிளுக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம் ஒரு மாடியூல் மாதிரி இது நம்ம வந்து கெட் பண்ணுறோம். ஸோ சாஸ் வந்து இது ஆக்சுவலி சாஸ்னால இன்பில்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து சாஸ் கோலன் அப்புறமா எந்த மாடியூல் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நம்மளுக்கு டோட்டலி கலர், லிஸ்ட், மேப் அது மாதிரி இருக்குது. ஸோ அதில் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. யூஸ் பண்ணிட்டோன்னே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கலரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் அதோட லைட்னஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதோட தீம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கான்ட்ராஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண வச்சுக்கோங்களேன், அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே. இதெல்லாமே வந்து இன்பில்ட்டாக உள்ள ஃபங்க்ஷன்ஸ் ஓகே. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எப்படி அசஸ் பண்ணோம் அப்படின்னா கலர், ஏன்னா அதெல்லாம் மாடியூலில். ஸோ மாடியூல் டாட் அண்ட் இதில் உள்ள ஒரு மெத்தட் தான் அந்த ஸ்கேல் ஓகேங்களா. ஸ்கேலில் வந்து ஃபஸ்ட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ரைமரி கலர் வந்து பாஸ் பண்ணுறோம் ஓகே. ஒரு நம்பரை பாஸ் பண்ணுறோம், நம்பர் இல்லை ஆக்சுவலி கலரை பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்னஸ் வந்து 20% வந்து நம்ம அசைன் பண்ணுறோம் ஓகே. ஸோ இது வந்து பார்டரில் வந்து இதோட ரிசல்ட் வந்து பார்டரில் வந்து வரப்போகுது ஓகே. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலி இது நீங்கள் பாருங்கள். அண்ட் ஆல்சோ மீன் வாயில் நீங்கள் இந்த வீடியோ சோஃபா நீங்கள் பார்த்துறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய ஒரு செக்ஷன் இருக்குது. அதாவது எஃப்எல்ஸ் அப்புறமா லூப்ஸ் பற்றி ஒரு செக்ஷன் இருக்குது. அதை முடிச்சா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் இந்த ஓவர்வியூ வீடியோ தான் அது. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஹைலைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா HSL இருக்குது, அதாவது ஹியூ, சேச்சுரேஷன், லைட்னஸ்ஸு வித் ஆல்ஃபா சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள் அவங்களே தந்துருக்க டைமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீபக் யூஸ் பண்ணி சும்மா வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகுமா. ஸோ என்ன பிரிண்ட் ஆகுது, 036 வந்து பிரிண்ட் ஆகுது ஓகே. இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாங்க ஓகே. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறதோட நீங்கள் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கீங்கன்னா இது நீங்கள் உங்களோட டெர்மினலில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே. அண்ட் கலர்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் ஹைலைட் மட்டும் நான் உங்களுக்கு ஓவரால் சொல்லிடுறேன். ஸோ இதுமாதிரி அட்ஜஸ்ட் நீங்கள் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அட்ஜஸ்ட்னா இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த கலரில் வந்து ரெட் வந்து மேபி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ அதை ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க, அதை ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கான சின்டாக்ஸ் அந்த பேசிக் சின்டாக்ஸு ஓகேவா. ஸோ ரெட்டோட கோட்ஸ் மட்டும் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிங்கரிங் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணியிருக்கீங்களா தெரியல, ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு டிசைனிங் டூல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கலர் பேலட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. லைக் ஒரு ரெட்டு, க்ரீன், ப்ளூ அது மாதிரி இருக்கும் ஓகே. ஸோ மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும் காம்பினேஷன்ஸ். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இதில் டிங்கரிங் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ பேசிக்கலி அதுதான் திங். ஸோ லைட்னஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லைட்னஸ் வந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். டோட்டலி இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு கால்குலேஷன் மாதிரி தாங்க ஓகே. இதெல்லாம் சிசிஎஸில் கிடையாது, சாஸில் மட்டும் தான் இது அவைலபிளாக இருக்குது கரண்ட்லி. அண்ட் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லிஸ்ட்டு வந்து இப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் இது மாதிரி லிஸ்ட்டுலாம் இது மாதிரி நீங்கள் வாங்கலாம்னு போட்டிருக்காங்க. அண்ட் எஸ் எல்லாம் பேசிக் ஸ்டஃப் தான், நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துருங்க டாக்குமெண்டேஷன். அண்ட் மேப்பு, கெட்டு. ஸோ இது என்ன பண்ணுறேன்னா குயிக்காக வந்து இது மாதிரி காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன், டெமோனோ கிளாஸ் இருக்குது. டெமோ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு CSS ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று வந்து ஃபாண்ட் சைஸ் இருக்குது, மேபி ஒரு 20 பிக்சல். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாண்ட் வெயிட் இருக்குது, போல்டுன்னு சொல்லிட்டு ஓகே. ஸோ இது நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளி நீங்கள் மேப்பில் வந்து ஒரு ஃபாண்ட் வச்சுக்கோங்களேன், ஃபாண்ட்டு
அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து மேப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மேப் அண்ட் மேப்புக்கான சின்டெக்ஸ் தானே. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வந்து சேம் மீனிங் தானே இருக்குது. ஸோ ஐ மீன் சேமாக தானே இருக்குது ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்படி ஃபாண்ட் வச்சுட்டு அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைஸ் வேணும். ஸோ சைஸ் 20 பிக்சல் அண்ட் வெயிட் போல்ட். ஓகே, ஸோ இப்படி போட்டுட்டு நீங்கள் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மேட் ஆகிடுச்சு அண்ட் இது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இது நீங்கள் ஈஸியாக நீங்கள் மேப் கேட்டில் நம்ம எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஒரு குயிக் டிப் அது நான் யூஸ் பண்ணதில்லை அங்கே சோஃபா. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் ரீசென்ட்லி பார்த்தேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மேபி ஒர்க் ஆகாமலும் இருக்கலாம். ஒர்க் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க. ஸோ நான் வந்து மேத்துக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பை இருக்கும். இங்கே பார்த்தீங்களா கான்ஸ்டன்ட் இருக்குது, மேத்தமெட்டிக்கல் கான்ஸ்டன்ட் இ. ஆனால் இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நான் யூஸே பண்ணதில்லைங்க சோஃபார். ஸோ சீல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சீல் வந்து ஏதாச்சும் சம் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாம்பை வந்து சில ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன், நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளோர் யூஸ் பண்ணியிருக்கேன், மேக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது ஆக்சுவலி இதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ்லேயே பண்ணலாம். பட் சாஸில் வந்து இன்னும் அதுக்கான அது சிஎஸ்எஸ்ல எதெல்லாம் இல்லையோ சாஸ்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா ஃபைன். ஸோ மெட்டாவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் எக்ஸ்ட்ராவா. டோர் சிஎஸ்எஸ் அண்ட் யா மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி என்ன இன்க்ளூட் பண்ணும்போது இது மாதிரி நீங்கள் வித் அந்த வேல்யூஸ் வச்சு நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மெட்டானா ஒன்றும் இல்லைங்க. லைக் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், மிக்சிங்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பாஸ் பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதுதான் மெட்டான்னு கால் பண்ணுவாங்க. ஓகேவா ஃபைன். ஸோ செலக்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ செலக்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நேட்டிவாக நெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஸோ எஸ் ஐ திங்க் அவ்வளோதாங்க. ஸோ இது ஜஸ்ட் நான் வந்து ஒரு தான் உங்களுக்கு நான் காமிக்கணும்னு நான் நினச்சேன். பிகாஸ் அப்படி ஒன்று இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா ஃபைன். அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டான ஒரு செக்ஷன் என்னென்னா சாஸில் உள்ள இஃப் எல்ஸ் அண்ட் சாஸில் உள்ள லூப்ஸ். ஓகேங்களா, அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். பிகாஸ் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அதுதான் நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.